விஜயின் அரசியலால் நாம் தமிழரோட வாக்கு சதவீதம் தான் பாதிக்கப்படும் ஒரு கண்ணோட்டமா பேசப்படுது. அது எப்படி பாருங்க? அரசியல்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த அரசியலை நான் ஒரு அரசியல்னா நான் முன் வைக்கிறேன். அரசியல்னா முதல்ல என்னன்னு சொல்லுங்க. விஜய் சீமானை பின்னுக்கு தள்ளிட்டு மூணாயிரத்துக்கு வருவாருல சொல்லப்படுது சார். நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இன்னும் 15 நாள் இருக்கு. மே 4ஆம் தேதி வரை பொறுமையா இருங்களேன். பின்னுக்கு தள்ளுறதுக்கு என்ன ஆட்டுக்கள் அப்படி தள்ளி விட்டு போறதுக்கு. எனக்கு வாக்கு செலுத்தியவர்கள் ரசிகர்கள் அல்ல. நான் திரையிலிருந்து வந்தேங்கிறேன். நீங்க எல்லாரும் சொல்றீங்க நீங்க இருந்து திரைப்படத்துல. நான் சிறையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னா திரையிலிருந்து வந்து கட்சி ஆரம்பிச்சேன். வந்த நான் எங்க அண்ணன் கமல் போலவோ, ஐயா விஜயகாந்த் போலவோ, எங்க அண்ணன் சரத்குமார் போலவோ, ஐயா கார்த்திக் போலவோ, என் தம்பி விஜய் போலவோ ரசிகர்களை சந்திச்சனா மக்களை சந்திச்சனா இதை நீங்க கேட்டுக்கணும். எனக்கு வாக்கு செலுத்தவர் ரசிகர்கள் அல்ல. ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் எனக்கு வாக்கு செலுத்தியிருந்தால் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்கிலையும் அவர் போட்டி போடல. அப்ப அவர் வாக்கு எனக்கு விழுந்திருந்தா இப்ப 8.22 8 விழுக்காடு, அது அவருக்கு 20 விழுக்காடு இருக்குங்கிறீங்கள. அதுல கொஞ்சம் பேர் போட்டிருந்தா நம்ம 10-15 விழுக்காடு போயிருக்க மாட்டேனா? எதையாவது பினாத்திக்கிட்டு இருக்காதியே. எனக்கு வாக்கு செலுத்துறவன் காத்தடிக்கிறத எல்லாம் பறந்து வர பதங்கள் அல்ல. புயலே அடித்தாலும் நகராமல் அதை எடுத்துக்க வீரிய மிக்க நெருமணிகள். திரையரங்கில் தலைவனை தேடியவன் இல்லை, தரையில் தனக்கான தலைவனை தேடியவன். பொழுதுபோக்கு தளத்தில் தனக்கான தலைவனை தேடியவன் இல்லை என் வாக்காளன். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை தேடியவன். அதனால என் வாக்கு என்பது என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் மக்களின் நலம், என் வரலாறு, என் அரசியல், என் அறிவியல், என் புவியியல், என் காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம், கடல் வளம், மலை வளம், இவற்றையெல்லாம் காக்கணும். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, பெண்ணுக்கு சரியான சம உரிமை, உரிய பாதுகாப்பு, இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு. அவன் தான் என் கையை பிடிப்பான். புரியுதா? போட்டு குழப்பிக்காதீங்க.